எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு டான்செட் எக்ஸாம் எழுதி இருந்திருப்போம். ஸோ எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்ற ஒரு ஹோப் இருக்கு. ஸோ கொஞ்சம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு கொஸ்டினை பத்தி இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். டான்செட் எம்சிஏல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்டிருந்தாங்கன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் 81ல இருந்து தான் ஆக்சுவலா கம்ப்யூட்டர் அவேர்னஸோட செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 81ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் அ ப்ரீ ரெக்கார்டட் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ப்ரீ ரெக்கார்டடுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீ ரெக்கார்டட் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யோசிப்போம். ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன்சர் கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க கொடுத்துருக்கத பாருங்க, லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறதே ஆக்சுவலா என்ன வரும் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான். அந்த பர்பஸுக்காக தான் அது வேலையை பார்க்குது. ஸோ அதனால இதுக்கு பேர் ப்ரோக்ராம். லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 82ல ஹூ டெவலப்டு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசி சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இன்டெல் அப்படிங்கறத போட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த ப்ராசஸர் வந்து இன்டெல் தான் ரொம்ப ஃபெமிலியர்ங்கிறனால அது போட்டிருப்பீங்க. பட் திஸ் இஸ் நாட் அன் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனால் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளால சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஜாக் கில்பி. இதுதான் வந்து ஆன்சர். ஆக்சுவலா இவர் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஜாக் கில்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாக் கில்பியும் ராபர்ட் நோய்ஸ் அப்படின்னு இதுல இன்னொருத்தர் பேர் இருக்கு, ஆனா அவங்க விட்டுட்டாங்க. ஸோ ராபர்ட் நோய்ஸ் அப்படின்னு சொல்லி NOYC ராபர்ட் நோய்ஸ். இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் சிப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே எங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேலை பாக்குறாங்க. இந்த இயர் எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்கன்னா 1958ல கண்டுபிடிச்சாங்க. இதுதான் அதனுடைய ஹிஸ்டரி. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுல 1958ல கண்டுபிடிச்சாங்க. ஆன்சர் வந்து ஜாக் கில்பி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் இதெல்லாம். ஏன்னா இதுவுமே வந்து டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆக்சுவலா YMP/E90 இது வந்து கஷ்டமான கொஸ்டின் தான். இது வந்து ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பேர் என்ன, வெக்டார் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வெக்டார் சூப்பர் கம்ப்யூட்டர் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1991ல கண்டுபிடிச்சது. ஆக்சுவலா இந்த C90 அப்படிங்கிற இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் 1991ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது யார் அப்படின்னா கிரே ரிசர்ச் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை கண்டுபிடிச்சவர் வந்து கிரே ரிசர்ச். சூப்பர் கம்ப்யூட்டர் இது ஆன்சர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் தான். இது ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் டஃப் கிடையாது. இது வந்து ஈஸி. இது RAM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அண்ட் தென் இந்த ஃபுல் ஃபார்முமே ஒரு சிலரால கண்டுபிடிச்சிட முடியும். இது கஷ்டம்னு சொல்ல முடியாது, இது பார்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். CISC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஆன்சர். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டிங். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின். அண்ட் தென் நம்ம எதிர்பார்க்காதது நம்ம பைனரி அடிஷன், பைனரி சப்ராக்ட் இதெல்லாம் பார்த்தோம். அடிஷன் பார்த்தோம். ஸோ இவங்க வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயரோட சிமிலாரிட்டி தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட டிஸ்கஸ் பண்ணும்போது BCD எல்லாம் உள்ள இருந்திருக்கு. பைனரி ஆப்ரேஷன்ஸ் வந்து உள்ள இருந்திருக்கு. பைனரி ஆப்ரேஷன்ல தான் இந்த டிவைட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 101010 இந்த நம்பரை எதால டிவைட் பண்றாங்க, 110ங்கிற நம்பரால டிவைட் பண்றாங்க. ஸோ அப்ப இங்க ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்தோம்னா ஆக்சுவலா 110ங்கிறது பெரிய நம்பர், 101 சின்ன நம்பர். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்குவோம். அப்போ 11 into 1 அப்படிங்கிறது என்ன வரும்னா 110 அப்படின்னு வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 0 - 0 0, 1 - 1 0, அடுத்து 0 போகாது. அதனால இங்க இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 10ன்னு வரும். ஸோ 10 - 1 வந்து 1. ஐ மீன் 10 - 1. 10ஓட டெசிமல் ரெப்ரசன்ட் 2. 2 - 1ங்கிறது 1 வரும். ஸோ இதுக்கு அடுத்து திரும்ப எதை இறப்போம் அப்படின்னா இந்த 1 வந்து இங்க கீழே கொண்டு வருவோம். ஸோ அப்போ அகைன் 110 1
1 1 0 அப்படின்னு வரும். மைனஸ் பண்ணுங்க 1 மைனஸ் 0 1ன்னு வரும். இங்க இது போகாது, இந்த இதுவும் போகாது. ஸோ அதனால இங்க இருந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி இங்க வாங்கிருவோம். அண்ட் தென் அகைன் இது 2ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். அப்ப இங்க 2 இங்க 1 வாங்கிட்டோம் அப்படின்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க அந்த 1 வந்துருச்சு அப்படின்னா அப்ப இங்க 1 0 மைனஸ் 1 வரும். 1 மைனஸ் 1 0 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து இதை இறக்குவோம், 0 இறக்குவோம். ஸோ 0 இறக்கும் போது ஆக்சுவலா 1ன்னு வரும். 1 1 0 அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதுதான் ரிமைண்டர். ஸோ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 111 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 111. நெக்ஸ்ட் பாருங்க, பிசிடி பைனரி கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின். பிசிடிங்கிறது ஈஸியான கொஸ்டின். 321 அப்படின்னு எழுதிட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் அதுதான் பைனரி கோட எழுதிடுங்க. இதோட பைனரி கோட் என்ன 00. 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அவங்க. நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது என்னடா அப்படின்ட்டு. 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. 0010 அண்ட் தென் 3 பாருங்க 0011. அப்ப ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது வந்து இப்ப இந்த 88ங்கிறது கஷ்டம். ஏன்னா EBCDIC அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த ASCII கோடுக்கு அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேபிள். ASCII வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த டேபிள்ல ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், பைனரி ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கும். அததான் இவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து கேபிட்டல் லெட்டர் கேரக்டர் Z கொடுத்துருக்காங்களா, இந்த கேபிட்டல் லெட்டர் கேரக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ இதோடைய ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா என்னது அப்படின்னா இசட்டுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல் என்னன்னா E9 அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமல். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். இப்படி கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அப்ப இதுக்குரிய இந்த கேரக்டருக்குரிய ஹெக்ஸாடெசிமல் வந்து E9. அப்ப இந்த ஹெக்ஸாடெசிமலை நீங்க எதா மாத்தணும்னா பைனரியா மாத்தணும். ஹெக்ஸாடெசிமலை பைனரியா மாத்தணும். இது வந்து இப்ப ஈங்கிறது லெட்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப்ல வரும்போது இதோட மதிப்பு என்னதுன்னா 14 சொல்லுவாங்க. ஸோ 9ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ 9ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 1001. அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் ஈங்கிறது 14. ஸோ 14ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 1110. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. ஆக்சுவலா 1110 இந்த ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். அடுத்ததும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதை ஞாபகம் வச்சிருப்பீங்களான்னு தெரியல. பட் ஆனா ASCII கோட் நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் இதை வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஆன்சரபிள் தான். கேபிட்டல் W கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கேபிட்டல் Wயோட டெசிமல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ASCII டேபிள்ல கேபிட்டல் Wயோட டெசிமல் வேல்யூ வந்து 87ன்னு சொல்லுவாங்க. இந்த 87 பைனரிக்கு மாத்தணும். நம்ம எப்படி பைனரி மாத்துவோம்? 87 போட்டு இதை 2ஆல பண்ணுவோம். ஸோ 2 4s are 8, 2 3s are 6, ரிமைண்டர் 1. ஸோ 2 2s are 4 and then 2 1s are 2, ரிமைண்டர் 1. ஸோ இது பண்றோம் பாத்தீங்களா. ஆக்சுவலா வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன வரும்னா இந்த 0 இல்லாம வரும். ஆக்சுவலா இதுதான் ஆன்சரா வரும். ஸோ அப்ப நம்ம 8 பிட்ல எழுதுறோங்கிறப்ப முன்னாடி 0 ரெப்ரசன்ட்ல சேர்த்துக்கணும். ஸோ அதனால ஆன்சர் வந்து இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இது ஈஸியான கொஸ்டின். ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் 55ஓட ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. 55ங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். அப்ப டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். அதை இப்படி தலையில கரெக்டா ரீட் பண்ணீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ 55ங்கிறது டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரை ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அசால்ட். ஸோ 55 இது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஐ மீன் ஹெக்ஸாடெசிமல் இருந்தாலும் நான் என்ன பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் இயர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது ஈஸியான கொஸ்டின். ஹெக்ஸாடெசிமல்ங்கிறப்ப 16ஆல டிவைட். ஸோ இப்போ 16ஆல டிவைட் பண்ணும்போது 16 into 3 வந்து 48ன்னு வரும். ரிமைண்டர் வந்து 7ன்னு வரும். ஸோ அப்போ இங்கிருந்து எழுதும் போது ஆன்சர் வந்து 37. இதுதான் ஹெக்ஸாடெசிமல். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது which one of the following softwares includes operating system? இதுவுமே நல்லா ரீட் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சரபிள் கொஸ்டின் தான். இதுவுமே ஆன்சரபிள் கொஸ்டின். Which one of the following softwares includes operating systems and all the utilities that enable the computer to function? இங்க கீழே வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்றாங்க. இதுல எந்த சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதே மாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரும் இருக்கும் அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸோ அப்ப எதுல இருக்கும் அப்படின்னா நீங்க டக்குன்னு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் போட்டுறாதீங்க. ஆக்சுவலா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஆன்சர். இதுக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஆன்சர். ஏன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதே மாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் பொதுவாகவே ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்துக்கிறது அதோடைய வேலை தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது 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 கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். The 3 sequential functions for
சிபியூ ஆப்ரேஷன். சிபியூட ஆப்ரேஷன்ல அதை சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ணுங்க, ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க, எது முதல் நடக்கும் எது அதுக்கு அடுத்து நடக்கும் அப்படிங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அப்ப அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும், அது அதை எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலை அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெச் பண்ணும். ஃபெச்னா என்னதுன்னா உள்ள இருந்து மெமரியில எங்க மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மெமரியில இருந்து அதை எடுக்கும், அதான் ஃபெச்சிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீகோடிங், எடுத்துரும் மெமரியில இருந்து எடுத்ததை என்னன்னு பார்க்கும், அதான் டீகோட் பண்றது. அதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அதை வாசிச்சு பார்க்கும், அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் அதனுடைய சீக்வன்ஸ் ஆர்டர். ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 93 பாருங்க, ரைட்டிங் த ப்ரோக்ராம் இஸ் கால்டு. இது வந்து கோடிங், சிம்பிள். நீங்க எல்லாரும் இதுல மேக்ஸிமம் யாரும் எனக்கு டெவலப்மெண்ட் போட்டிருக்கீங்களான்னு தெரியல. என்டையர் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றதுதான் டெவலப்மெண்ட். இங்க வந்து ப்ரோக்ராமை எழுதுற ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டாங்க, அது வந்து கோடிங்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கோடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? ஸோ அதனால இந்த ஆப்ஷன் போட்டிருந்தீங்கனாலும் தப்பு, இந்த ஆப்ஷன் போட்டிருந்தீங்கனாலும் தப்பு. கோடிங் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 94th கொஸ்டினை பாருங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து கொஞ்சம் ஈஸி தான். நீங்க நம்பரை வச்சுலாம் ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நல்லா வாசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன ஆகுதுன்னு குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள்ல வேல்யூ வாங்குறோம், யூனிட்னு ஒரு வேல்யூ வாங்குறோம். ஸோ அப்ப யூனிட் பிரைஸ். ஸோ அது வாங்கினதுக்கு அப்புறமா அந்த குவான்டிட்டியும் யூனிட் பிரைஸையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்றாங்க, யூனிட் பிரைஸ்னா ஒரு குவான்டிட்டியோட பிரைஸ். இப்போ 6 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொருளோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ரூபா பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ரூபா பேனா இல்லைன்னா 2 ரூபா பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 ரூபா பேனாவை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 பேனா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 × 2 20. அப்ப அமௌண்ட் எவ்வளவு, 20 ரூபா. இப்ப அந்த 20 ரூபால 0.10 வந்து என்னது, டிஸ்கவுண்ட். அப்ப இங்க டிஸ்கவுண்ட் கால்குலேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா டோட்டல் அமௌண்ட் அந்த 20 ரூபால இருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு வந்திருக்கோ அதை கழிச்சிருவாங்க. அப்ப ரிமைனிங் அமௌண்ட் இங்க இருக்கும். அப்ப ஃபைனலா பிரிண்ட் பண்றாங்க. இப்ப பிரிண்ட் ஆகும்போது இப்ப கேள்வி என்ன, இங்க வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் த அபோவ் ஃப்ளோ சார்ட். இப்ப அவுட்புட் என்னது, அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நல்லா கவனிங்க. அமௌண்ட் எந்த அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கழிச்சது போக வர அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும், அமௌண்ட் ஆஃப்டர் 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அமௌண்ட்டோ அதை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இதுதான் ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க 95ல which one of the following identifier is not valid. இது ஈஸியான क्वेश्चन. எந்த ஒரு வேரியபிள் இவங்க கொடுத்துருக்காங்க, வேரியபிள் டிக்ளரேஷன், இதுல எது வேலிட் இல்லைன்னு கேக்குறாங்க, இன்வேலிட் எதுன்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஒரு வேரியபிளை இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண முடியும், அதனால பிரச்சனை இல்லை. வேரியபிளுக்கு இடையில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ரெண்டுல தான் டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த ரெண்டுல தான் என்ன வந்திருக்கும்னா டவுட் வந்திருக்கும். இந்த ரெண்டுல நல்லா கவனிங்க. இதுல வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்காங்க, வேரியபிளுக்கு முன்னாடி நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே வேரியபிள் வந்து நம்பரை வச்சு ஸ்டார்ட் ஆகாது, அதுதான் மெயின் ரூல். ஸ்பெஷல் கேரக்டர்ல இந்த அண்டர்ஸ்கோரை வச்சு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாசிபிள். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா நாட் வேலிட் கேட்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சைன்டு லாங் இன்ட் டேட்டா டைப் உடைய பைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, மெமரி ஸ்பேஸ் பைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 8. ஆக்சுவலா வெறும் இன்டா இருந்துச்சுன்னா அது வந்து 4. சரியா? ஸோ அடுத்து வந்து மீனிங் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் /XHH. ஆக்சுவலா இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆக்சுவலா இது என்னதுன்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா கேரக்டர் வித் ஹெக்ஸாடெசிமல் டிஜிட் அப்படின்னு. கேரக்டர் வித் ஹெக்ஸாடெசிமல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சி ப்ரோக்ராம்ல printf அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு printf ஸ்டேட்மெண்ட்ல டபுள் கோட்ஸ்ல %c அப்படின்னு கொடுத்துட்டு கமா என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல /XHH இப்படின்னு பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பிரிண்ட் பண்றாங்க, சாரி HH இல்ல, இந்த HHக்கு பதிலா 41 சம்திங் வச்சுக்கோங்க. இப்படி பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா என்ன இங்க அவுட்புட் வரும்னா ஏதோ ஒரு லெட்டர் கேரக்டர் வரும். இந்த 41ங்கிறது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இந்த HX ரெப்ரசன்ட்ஸ் ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன். சரியா? இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அப்ப 41ங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எந்த லெட்டருக்கு அசைன் ஆயிருக்கோ அந்த லெட்டர் இங்கே பிரிண்ட் ஆகும். அதுதான் இதனுடைய மீனிங். சரியா? இது கொஞ்சம் ஆனா கஷ்டம் தான். ஆனா இந்த எக்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது எவாலுவேட்
எக்ஸ் பிளஸ் பிளஸ் மாடுலோ டிவிஷன் 3 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம எதை எவாலுவேட் பண்ணா இதை தான் எவாலுவேட் பண்ணணும். இதை எவாலுவேட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஆக்சுவலா இது ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸ் பிளஸ் பிளஸ் மாடுலோ டிவிஷன் 3. ஸோ இங்க இருக்கிறது போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஸோ போஸ்ட் இன்கிரிமெண்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா வேல்யூ மொதல் வந்துடும். ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்கிரிமெண்ட் ஆகும். ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எக்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடிங்ல கொடுக்கல அவங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல எக்ஸை வந்து பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். அப்ப எக்ஸை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இப்ப எக்ஸ் இங்க மொதல் 10 இருக்கா, இந்த எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா இப்ப இந்த எவாலுவேஷன்ல என்ன இருக்கும்னா எக்ஸோட வேல்யூ 10 தான் இருக்கும். அப்ப 10 மாடுலோ டிவிஷன் 3யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 3s are 9 ரிமைண்டர் 1. மாடுலோ டிவிஷனோட வேலை என்ன? ரிமைண்டர். அப்ப ஆன்சர் வந்து 1. நீங்க எரர்னு போட்டுறாதீங்க. எரர்னு போட்டுறீங்கன்னா தப்பு. ஸோ 10 மாடுலோ டிவிஷன் 3 ஈக்குவல் டு 1. 10 தான் வச்சு ப்ராசஸ் ஆகும். நீங்க 11 வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 11 மாடுலோ டிவிஷன் 3 போட்டு ரிமைண்டர் 2 இருக்கு ஆனா ஆன்சர்ல 2 இல்ல அப்படின்னு நீங்க தேடி இருக்கலாம். உடனே எரர் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா போஸ்ட் இன்கிரிமெண்டோட ப்ராசஸ் இதுதான். 10 பிரிண்ட் ஆயிரும், வேல்யூ அங்க முதல் 10 விழுந்துரும். அதுக்கப்புறமா தான் அது வந்து எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப இந்த எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ் என்ன ஆயிரும்னா இன்கிரிமெண்ட் ஆயிரும். 10 வந்து 11 ஆயிரும். அதுக்கப்புறமா தான் இது. ஸோ அதனால 10 வச்சு அது எவாலுவேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த அவுட்புட் இது வந்து ஈஸி. இது வந்து இந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இது ஈஸி. பிரசிடென்ட்ஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஸோ அப்போ 5 டிவைடட் பை 2 என்ன வரும் அப்படின்னா 5 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ 5 டிவைடட் பை 2ங்கிறது 2.5ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 2.5 ஸ்டார் 7 பிளஸ் 3. அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் போகும். 7 இன்ட்டு 2.5 அப்படிங்கிறது வந்து 17.5 வரும் ஆன்சரு. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 17.5ன்னு வரும். திரும்ப பிளஸ் 3. அப்போ இப்போ நீங்க வழக்கம் போல பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 20.5 பிளஸ் 3 வரும்போது 23.5. ஆன்சர் வந்து 23.5. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர் சீக்வன்சஸ் ஃபாலோஸ் பிரசிடென்ஸ் ரூல். இங்க கீழே நிறைய ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது வந்து பிரசிடென்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல ஆக்சுவலா பி அல்லது டி இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்குமே இதுல ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த எக்ஸ்கிளமேட்டரி அப்படிங்கிறது வந்து ஹையர் பிரசிடென்ஸ் தான். ஆக்சுவலா இந்த மற்ற பிரசிடென்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆனா இங்க ஸ்டாருக்கு அடுத்து இது இருக்கிறதுனால இது வர வாய்ப்புகள் கம்மி. கேஸ்ட் ஆப்ரேட்டர் ஹையர் பிரசிடென்ஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்து தான் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு பிரசிடென்ஸ் போகும். அதுக்கு அடுத்து தான் லாஜிக்கல் அண்ட் கமா ஆப்ரேட்டர். இது வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் மேக்சிமம் 95% இதுதான் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுல கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு மாடரேட்டா இருக்கு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது கொஸ்டின். கொஞ்சம் எதிர்பார்க்காத கொஸ்டின் தான். ஆக்சுவலா இந்த டேபிள்லாம் நம்ம எதிர்பார்க்கல. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம எதிர்பார்க்கல. இந்த இன்டகிரேட்டட் சிப் நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அப்புறம் இந்த டிவைடு வந்து எதிர்பார்க்கல. பட் ஆனால் நம்ம அதை பைனரி ஓரியன்ட் ஆப்ரேஷன் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம எதை எதிர்பார்க்கல அப்படின்னா மற்றபடி ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எவாலுவேஷன்லாம் நம்ம பிரசிடென்ஸ் ரூல் தெரிஞ்சா அசால்ட்டா நம்ம எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம் எப்படி எழுதிருக்கீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. இதுல யாருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.